சரசு சமையல். இன்னைக்கு நம்ம மாட்டு பொங்கல் வைக்கிறது தான் பார்க்க போறோங்க. இன்னைக்கு நான் வந்து கரூர் பக்கத்துல இருக்க லிங்கத்தூர்ங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கேன். இங்க நான் முன்னாடியே வந்திருக்கேங்க. ராணி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீடியோல வந்து லட்டு ஸ்பெஷலிஸ்ட். அவங்க 2 தடவை வந்து லட்டெல்லாம் செஞ்சு காட்டியிருக்காங்க. அவங்க ரிலேஷன் தான் இவங்க, எனக்குமே ரிலேஷன் தான் அக்கா. அவங்க மருமகள் இவங்க. இப்போ இவங்க வீட்டு தோட்டத்தில் தான் இன்னைக்கு நான் அதாவது மாட்டு பொங்கல் அவங்க வைக்கிறத பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கும் நான் அதை வீடியோவாக கொடுக்குறேன். சரசு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்ததில்ல. ரொம்ப சந்தோஷம் எனக்கு இங்கே வந்தது. ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ் தான் இங்கே. எனக்கே இங்கே வந்துதான் இவங்க தோட்டம் அப்படிங்கிறதே தெரியும். அக்கா வந்து எங்கள் சின்ன மாமனார் பொண்ணுக்கு, எங்கள் நாத்தனாருக்கு நெருங்கின சொந்தம் இல்லைங்களா, கொழுந்தார் ஒய்ஃபு. அதனால இங்கே வந்து தான் இந்த சொந்தமெல்லாம் தெரிய வருது. பேர் மட்டும் சொன்னாங்க ராணி, யார் தோட்டம்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தா ரொம்ப நெருக்கமாயிட்டோம் நாங்கள். இது வந்து எங்கள் மருமக, சின்ன மருமக. இவங்க வீடெல்லாம் வந்து ஊருக்குள்ள இருக்குங்க. இப்ப தோட்டம் மட்டும் இங்க வந்து மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக இப்ப இங்க வந்திருக்காங்க. அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே இப்ப நம்ம வீடியோவா பார்க்கலாங்க. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ராணி அவங்க வீட்டுக்கு தாங்க வந்தோம். ராணி அவங்க பக்கத்து வீட்டில், அதாவது பக்கத்து தோட்டத்தில் பொங்கல் வைக்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து ஏதோ திண்ணை போட்டிருக்கு அப்படிங்கிறதால இவங்க தான் அங்கே எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ ஒற்றுமை பாருங்கள். இவங்க வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தோட்டத்துக்காரங்க பால் கறந்துட்டு இருந்தாங்க. மாடு கன்று எல்லாம் ஒரு பக்கம் கட்டியிருக்கு. அந்த பெரியம்மா வந்து நம்மளையும் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததாக ராணி அவங்க வீட்டை ஒட்டி இருக்கிற தோட்டத்து வீட்டுக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களும் பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த தாத்தாலாம் நம்மளை அன்போடு வரவேற்றாங்க. அங்கேயும் பார்த்து பேசிட்டு இப்போ நாங்கள் ராணி அவங்க வீட்டுக்கு போகிறோங்க. அவங்க வீட்டு வாசலில் கரும்பு பானை எல்லாம் போட்டு ஒரு ரங்கோலி போட்டு ராணி ரொம்ப அழகாக பொங்கல் வாழ்த்துக்கள் எழுதியிருந்தாங்க. அடுக்கு சங்குப்பூங்க. இந்த அடுக்கு சங்குப்பூ வந்து ரொம்பவே பிடிக்கும். அதில் விதை இருந்துச்சு. அதனால் அந்த விதையை எடுத்து எனக்கு கொடுக்குறாங்க. இப்போ தான் எங்கள் வீட்லேயே வச்சு வந்துட்டுருக்குங்க. அப்புறம் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த தோட்டமெல்லாம் பாருங்கள், சைடில் கொஞ்சம் செடியெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அதையெல்லாம் எங்கள் விக்னேஷ் வந்து வீடியோவாக எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் பேசிவிட்டு டக்குன்னு வந்து எங்கள் கூட அவங்க ராணி கிளம்பிட்டாங்க. வண்டி எடுத்தாங்க, சல்லுன்னு அழுத்துனாங்க. அங்கே தோட்டத்தில் கொண்டு போய் தாங்க நிறுத்தினாங்க. அவங்க வீட்டுக்கு எதிரில் மாந்தோப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் ரிலேஷன் ராணி எங்களை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் அவங்க இங்கே சாமி கும்பிட வரணுங்க. இந்த வீட்டில் வந்து அவங்க தான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். அவங்களுக்கு தீட்டு அப்படிங்கிறதால இவங்க தான் பண்ணணும். நாங்கள் போகும்போதே வந்து அவங்க கமலாக்கா அவங்க தோட்டத்தில் பொங்கல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் பொங்கிரும் சீக்கிரம் போங்க விக்னேஷ், உள்ளே போய் எடுங்கன்னு சொன்னோம். அதனால் விக்னேஷ் வந்து பொங்கல் பொங்குறதை எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது வெண்பொங்கல் சட்டியில் தான் வச்சுருந்தாங்க. அது நல்லா பொங்கி வழிஞ்சிருச்சுங்க. அடுத்ததாக பாருங்கள், அவங்க கமலாக்காவோட மருமகள் கலைவாணி இவங்க வந்து மாடு வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. கமலாக்கா பால் கறந்துட்டுருக்காங்க. அதுக்குள்ளே ராணி வந்து உள்ளே போய் அந்த அவங்க சம்மந்தி வீட்டில் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்தாங்க. அப்புறம் இப்போது இன்னொரு பொங்கலும் பொங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல். இப்போது இவங்க கமலாக்காவோட பேத்திங்க. இவங்க கோலம் போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் வந்து டிசைன் வரைஞ்சி தரேம்மா நீ போடுன்னு சொல்லி ஆரம்பித்து கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே அவங்க தோட்டத்தையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்தேங்க. அப்படியே கதிரவன் மறையிற நேரம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்யமாக அழகாக இருந்துச்சு அந்த இடமே. அப்புறம் கொஞ்சம் டிசைன் வரைஞ்சி கொடுத்துட்டு கொஞ்சம் என்னென்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். 2 பேரும் ரொம்ப நீட்டாக கலர் கொடுத்தாங்க. அவங்க பேத்தி சாதனாவும் பேரனும். அப்புறங்க கமலாக்கா வந்து அவங்க போட்ட கோலத்தையும் செல்லில் ஃபோட்டோவாக எடுத்து வச்சுருந்தாங்க. அதையும் நம்மக்கிட்ட காட்டினாங்க. ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. இவங்க தான் கமலாக்காவோட சம்மந்தின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பெரிய பையன், அக்காவோட பெரிய பையன் ரமேஷுங்க. அப்புறம் இவங்க வந்து மருமகள், சின்ன மருமகள் சரண்யா. அங்கே கட்டிலில் உட்காந்துருக்கவங்க கமலாக்காவோட அம்மா. இவங்களை எல்லாரையும் அறிமுகப்படுத்தினாங்க நமக்கு. அப்புறம் அவங்க சின்ன பையன் பால் வாங்க போயிருக்குதா சொன்னாங்க. பாருங்கள், கதிரவன் மறையிறது ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே நின்று நாங்கள் எல்லாருமே வந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். கமலாக்கா பேத்தி சாதனா அவங்க நாயோட விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் நாங்கள் வெளியில் வந்து இந்த இடத்துல எல்லாம் அழகாக இருந்துச்சு. அதனால் அங்கங்கே நின்று நானும் அக்காவும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் மாடெல்லாம் பாருங்கள், கொம்புக்கு பெயிண்டெல்லாம் அடித்து மாட்டு பொங்கலுக்கு ரெடியாகி இருக்காங்க. அப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறதுங்க மாட்டு தாளிங்க. அந்த நாள்லாம் வந்து இப்படி மண்ணிலே பதிச்சு வச்சுருக்காங்க பாருங்களேன். அப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தாங்க. இப்போ சக்கரை பொங்கலுக்கு வந்து வெல்லம்லாம் கொட்டி ரெடியாக இருக்காங்க. அந்த திடுப்பில் தான் கமலாக்காவோட சம்மந்தி வந்து கிளறாங்க பாருங்களேன். கிளறதே எவ்வளோ அழகாக கிளறாங்க. இப்போ கொஞ்சம் நெய்யை அந்த தணல்லே போட்டு
அப்படியே உருக்குறாங்க. இதுக்கடையில் வந்து மாட்டுக்கு பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டே தாங்க நின்று அக்கா அப்புறம் பக்கத்தில் நின்னாங்க. இப்போ அக்காவோட பையன் வந்து கண்ணுக்குட்டியை கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க பேரை வந்து மாடு பிடிச்சிட்டு வராங்க. இப்படியா ஒருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. நம்ம கொஞ்சம் ரிப்பன் பக்கோடா எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. அப்புறம் எல்லாருக்குமே நான் அதை பிரித்து கொடுத்தேன். அப்புறம் எல்லோரும் ஆளும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. கமலாக்காவோட சம்மந்தி ரொம்ப பொறுப்பாக பொங்கல் ரெண்டையும் பார்த்து கிளறி விட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த பொங்கல் வைக்கிற வேலை அவங்களோட தான் இருந்துச்சுங்க. பூனை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓடிட்டுருக்கு. இப்போ சக்கரை பொங்கலுக்கு வந்து வெல்லம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக வந்து கமலாக்கா பையன் அவங்க தம்பி 2 பேருமே வந்து இப்போ சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. முடக்கத்தான் கீரையை கொடி மாதிரி திரிக்கிறாங்க. இது வந்து பட்டி இருந்துச்சுன்னா பட்டிக்கு முன்னாடி வைப்பாங்க. காலக்கண் இருந்துச்சுன்னா அதில் வந்து கட்டி விட்டுருவாங்க. இது வந்து தோரண கொடின்னு சொல்லுவாங்க, இது ஜல்லின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஒரு வாடிவாசல் மாதிரி அப்படிங்கிறத நம்மக்கிட்ட தெளிவாக சொன்னாங்க. நான் வரைஞ்சி கொடுத்த குட்டி டிசைனுக்கு வந்து சாதனாவும் அவங்க தம்பியும் கலர் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க சம்மந்தி வந்து பொங்கப்பானைக்கு மஞ்சள் கட்டுறாங்க. அக்கா வந்து அந்த இடத்துல குளம் கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாணிலேயே வந்து குளம் கட்டினதை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. பட்டி இருந்துச்சுன்னா பட்டிக்குள்ளே குளம் கட்டுவாங்கம்மா. இங்கே வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். முந்தியெல்லாம் வந்து படல் கட்டி பட்டியெல்லாம் கட்டி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதே தெளிவாக சொன்னாங்க. அப்புறம் சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பூஜை ஆரம்பிக்கும் போது 2 தேங்காய் உடச்சிடுவாங்கம்மா. அப்புறம் வந்து இங்கே இளநிக்கு கண் திறந்து வச்சுருவாங்க. அப்புறம் கொண்டு போய் மாட்டுக்கெல்லாம் தீபாராதனை காட்டிட்டு வந்துட்டு மறுபடியும் 2 தேங்காய் உடச்சி வைப்பாங்க அப்படிங்கிறத கமலாக்கா சொன்னாங்க. நம்மளும் நம்மளோட பங்குக்கு கொஞ்சம் பஞ்சாமிர்தம் பிசைஞ்சேங்க. அப்புறம் வந்து அந்த வெண்பொங்கலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சாமிர்தம் வச்சு அங்கே வந்து படையல் மாதிரி போட்டாங்க. இது வந்து ஆமணக்கு இலை இருக்குது இல்லைங்களா, கொட்டமுத்தி இலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் தான் போட்டாங்க. இதுக்கடையில் கமலாக்கா வந்து அடுத்த வருஷமும் நீ கண்டிப்பாக வாமா, நம்ம நல்லா சிறப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஆசையாக சொன்னாங்க. இவங்க வந்து கமலாக்காவோட தம்பிங்க. இவங்க தான் முன்னாடி நின்று எல்லாமே பண்ணாங்க. கமலாக்கா சம்மந்தி வந்து எல்லாமே படையல் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க கீழே வாங்கி வச்சாங்க. இப்போ அவங்க சம்மந்தி விளக்குப்படுத்தி வச்சுட்டாங்க. இப்போ இளநிக்கும் கண் திறந்தாச்சுங்க. அவங்க கமலாக்கா பையன் வந்து அவங்க மாமாவுக்கு துண்டெல்லாம் கட்டி விட்டு எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஊதுபத்தி காட்டுறாங்க. இப்போ கமலாக்கா வீட்டு அண்ணன் வந்தாங்க. நம்மளை வாமா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது முதல்ல ஒரு முறை நீர் விளவுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி காட்டுறாங்க. அப்புறம் சாம்பிராணி காட்டிட்டு மாட்டுக்கும் எடுத்துகிட்டு போய் சாம்பிராணி காட்டிட்டு வராங்க. அப்புறமா மறுபடியும் நீர் விளாவிட்டு அப்புறம் வந்து தேங்காயெல்லாம் உடச்சி வைக்கிறாங்க. தேங்காய் உடச்சி வச்சுட்டு மறுபடியும் வந்து சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே வச்சுருந்த அந்த சாப்பாடு வச்சுருந்தாங்க இல்லைங்களா, பொங்கல், அதை எடுத்துகிட்டு போய் மாட்டு கொடுக்குறாங்க. வாவூசனம்னு சொல்லி அந்த இதை பண்ணுறாங்க. மாட்டுக்கு வந்து வாய் கழுவி விடுறது அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் அந்த பாட்டியெல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. அப்புறம் இப்போ மறுபடியும் வந்து இப்போ தேங்காய் உடச்சி வச்சுட்டு சாம்பிராணி காட்டி தேங்காய் உடச்சி வச்சுட்டு இந்த மாதிரி வாய்க்கட்டு போட்டு தான் அவங்க குலதெய்வம் வந்து பூஜை நடக்குமா. அதனால் வந்து இங்கேயும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க குலதெய்வம் வந்து புக்கராண்டி சாமி அப்படின்னு அக்கா சொன்னாங்க. இப்போ வந்து மாட்டுக்கெல்லாம் கொண்டு போய் தீபாராதனை காட்டினதை ஃபஸ்ட்டு கொண்டு போய் விபூதியெல்லாம் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் இங்கே தீபாராதனை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. வந்திருக்க விருந்தாளிக்கு தான் அதுவும் ஃபஸ்ட்டு தீபாராதனை கொடுக்கணும். அப்புறம் வந்து வயசில் பெரியவங்களுக்கு தீபாராதனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே அந்த படையல் போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அந்த கொட்டை இலையில் அந்த வெண்பொங்கலில் பஞ்சாமிர்தம் வச்சுருந்ததை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. எங்கள் தோட்டத்தில் சின்ன பிள்ளையா இருந்தப்ப இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த ஞாபகம் வந்துருச்சு. தனிதான். ஆமாம், இந்த மாதிரி எல்லோரும் அங்கங்கே உட்காந்து சாப்பிட்டோம். நானும் அக்காவும் கட்டிலில் உட்காந்துக்கிட்டோம். இந்த கைட்டு கட்டில் உட்காந்து சாப்பிட்றது தண்ணி சுகந்தாங்கக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு சாப்பிட்டோங்க. பாருங்கள், பூனைக்குட்டி வேறு அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து அவங்க மருமகள் 2 பேருமே அடுத்து சாப்பாடு போடுறதுக்கு தயாராகிட்டாங்க. பருப்பு, ரசம், பரங்கிக்காய் பொரியல் எல்லாமே வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இவங்க இருக்கிறது வந்து வீடு தனியாக ஊருக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து தோட்டத்துக்கு எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது வந்து தோட்டத்து வீடுங்க. பாக்கு மட்டத்தட்டில் எல்லாருக்கும் வச்சு கொடுத்தாங்க. அங்கங்கே எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொங்கல் சாதத்துக்கு கேட்கவே வேண்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. சூப்பராக இருக்கு பருப்பு. நான் தான் வச்சுட்டு வந்துட்டு கடைமணி பூசணிக்காய் வச்சுது. சரி, நான் இப்போ பொங்கல் வைக்கணும், பால் கறக்கணும்னு வந்துட்டு முன்னாடி நல்லா அங்கங்கே உட்காந்து எல்லோரும் பேசிக்கிட்டு சாப்பிட்டது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த ப்ளூ கலர் லுங்கி கட்டியிருக்கவங்க தான் அக்காவோட சின்ன பையன் ராஜேஷுங்க. கிராமிய சூழலில் இந்த மாதிரி எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் வந்து மறக்க முடியாத அனுபவங்க. அவங்க மருமக கலைவாணியும் சரண்யாவும் எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு பார்த்து பரிமாறிட்டு இருந்தாங்க. இந்த பூனைக்குட்டி வேறு அங்கங்கே ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சுங்க அப்பப்போ.
அந்த வெண்பொங்கலுக்கும் பருப்புக்கும் அவ்வளோ செமையாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி வந்து தயிர் நல்ல கெட்டி தயிருக்கா அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்க்கும்போதே நிறைய ஊற்றிக்கமான்னு சொல்லிட்டு விடவே மாட்டேன்ட்டாங்க. நிறைய ஊற்றிட்டாங்க. தயிரே ஒரு சாப்பாடு அளவுக்கு ஊற்றிட்டாங்க. உனக்கு பால் வேறு நான் தூக்கில் எடுத்து வச்சுருக்கேம்மா அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னாங்க. இதுக்கடையில் நம்ம விக்னேஷ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குமா, அருமையாக இருக்கும். சாம்பார், சக்கரை பொங்கல், அப்புறம் தயிர், கெட்டி தயிர் ரொம்ப நல்லா ஆச்சுங்க. நான் பார்த்துருக்கோம், ரொம்ப அருமையாக இருக்குமா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்கக்கா, நாங்கள் தான் தேங்க்ஸ் சொல்லணும் இன்னைக்கு. வாங்க, லேட் என்ட்ரி எங்களுக்கு கொண்டாந்து அறிமுகப்படுத்தி விட்டீங்க, நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இப்போ அவங்க ராணி பக்கத்து தோட்டத்தில் எல்லாமே இவங்களே கூட இருந்து செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு கடைசியாக தான் அங்கே வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்களும் வந்து இப்போ சாப்பிட உட்கார்றாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப உரிமையாக அவங்கவுங்க தேவையானதை போட்டு சாப்பிட்டுக்கிட்டாங்க. அக்காவும் வந்து இப்போ கூட உட்காந்துக்கிட்டாங்க. எல்லோரும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோங்க. நேரம் போனதே தெரியல. சாயங்காலம் நாங்கள் 5 மணிக்கு போனோம், மணி 9 ஆயிடுச்சுங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கணும் போலையே இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த இடம். கமலாக்கா சம்மந்தியும் ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க ஜேட்ரபாளையத்தில் இருக்காங்க. நம்மளை ஒரு நாள் கூப்பிட்ருக்காங்க. நானும் ராணி, கமலாக்கா எல்லாருமே கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் இப்போ ரமேஷ் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, போன வருஷம் அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து தாத்தா இருந்த வரைக்குமே வந்து அந்த ஓரத்தில் தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு இதில் நெட்டாக இலை போட்டு எல்லோரும் சாப்பாடு போடுவோம். இப்போ தான் வந்து நாங்கள் இந்த வருஷம்தான் பாக்குமட்டை தட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ குட்டீஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க விளையாடுறதையும் நான் உங்களுக்கு அந்த வாய்ஸையும் காட்டுறேன் பாருங்களேன். எல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டு அவங்க ராணியும் வந்தோடனே அந்த இடமே களை கட்டிடுச்சுங்க. அப்புறம் அந்த ஆத்தா வந்து அந்த நாளில் வந்து எப்படி பருப்பு கடைவாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்களேன். கட்டைக்காய் குத்தி அந்த பருப்பு வறுத்து பயிரை கட்டைப்பயிர் வறுத்து திருவியில் நெரிச்சு குழம்பு வைக்கிறது. அது நல்லா இருக்கு. தட்டைப்பயிர் அப்போ காற்று விளைய சம்பா பயிர், அது அவ்வளோ நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. வடக்கிட்டோம்னா நல்லா இருக்கு. தட்டைப்பருப்புல வடை சுட்டா நான் அது வாங்கிட்டு காய்ச்சினால அந்த பருப்பு வாங்கி அருமையா இருக்கு. நம்ம வடப்பருப்பு அதையும் சுட்டாலும் அந்த ருசி வருது. வர்றது நம்ம காட்டுப்பருப்பு அப்பெல்லாம் நல்லா இருக்கும். சீரக கருவேப்பிலை நல்லா இருக்கு. இப்பவே அந்த அது வரலான்ட்டு வளர்த்து போய் சுட்டுக்கிறாங்க. நான் தட்டைப்பயிர் வாங்கியே சுட்டுக்கிறேன். அப்போல்லாம் தட்டைப்பருப்பு எனக்கெல்லாம் தெரிஞ்சு எங்கள் அம்மா தட்டைப்பருப்பு போட்டாலும் நல்லா இருக்குமா. இந்த மாதிரி தாங்க எல்லாரோடையும் கலந்துக்கிட்டு அந்த மாட்டுப்பொங்கல் கும்பிட்டது வந்து மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சுங்க. அப்புறம் இப்போ எல்லாமே வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்புறம் இங்கே கலைவாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ராணியும் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கமலாக்காவும் எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ராணியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க பேத்தி சாதனா ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமா சேர்ந்து கடைசியாக கிளம்பும்போது இப்போ ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக பெஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அக்கா எனக்கு வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் கொடுத்து கமலாக்கா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து ஆயாக்கிட்டையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு போகிறோம். பால் வேறு ஒரு தூக்கில் எடுத்து வச்சுருக்காங்க. ஆயாவும் நீ மகராசியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பாருங்கள், சுபம் நிகழ்ச்சி ஒரு சினிமாவில் முடிவு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமா வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. கதிரவன் மறையும் நேரத்தில் கமலாக்கா வீட்டு தோட்டத்தில் மாட்டுப்பொங்கல் வச்சு அவங்க உறவுகளோட நாங்கள் போய் கொண்டாடிட்டு வந்தது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அடுத்த வருஷமும் நீ கண்டிப்பாக வரணுமா நானும் எங்கள் வீட்டுக்கு எல்லாரையும் வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ராணி விக்னேஷ் 3 பேருமா கிளம்புனோம். ஆயாவுக்கும் நாங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இப்போ அவங்க ராணி அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. இப்போ ராணி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் கிளம்புற தருணமும் வந்துருச்சுங்க. இப்போ எல்லோரும் நீங்கள் பட்டி பொங்கல் வீடியோ, அதாவது மாட்டு பொங்கல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணது எங்கள் உறவினர் ராணி தாங்க. ராணி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கணுங்க. தேங்க்ஸ்லாம் வேண்டாங்க. நீங்களும் வந்தது ரொம்ப சந்தோஷங்க எங்களுக்கு. நாங்கள்
போங்க. அடுத்த முறை நம்ம வீட்லயே வச்சிடலாங்க. கண்டிப்பா இப்ப நம்ம தோட்டத்துல கொண்டு போய் வச்சிடலாங்க அடுத்த முறை. ஏதாவது ஒரு தொடர்புல அப்பப்ப உங்க வீட்டுல வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. மீண்டும் மீண்டும் நீங்க வளர ரொம்ப வாழ்த்துக்கள். சிரமமா இருந்தாலும் கால் வலியோட நீங்க உடம்பு சரியில்லாம இருந்தாலும் இந்த அளவுக்கு பண்றீங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை பார்த்து நீங்க வந்து ரோல் மாட்டீங்க எங்களுக்கு. உங்களோட சுறுசுறுப்புக்கெல்லாம் நிக்க முடியாதுங்க. இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க? நல்லா மீண்டும் மீண்டும் நல்லா வளர என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து ராணி அவங்க ரிலேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்றாங்க. இன்னைக்கு எனக்கு அந்த பட்டி பொங்கல் அங்க வைக்கிற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு எது வந்தாலும் ராணி அனுப்பிடுவாங்க. ஏன்னா கிராமத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க தெரியாது. அதனால வந்து இவங்க உடனே அனுப்பிடுவாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நீங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. உங்களை மாதிரியான நல்ல உள்ளங்கள்லாம் சப்போர்ட் பண்றதுனாலதான் நான் இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேங்க. ரொம்ப நல்லா பண்ணுங்க. ஆரோக்கியமா உடம்பையும் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியமா இருக்கணும். நல்லா நிறைய பேர் போடணும், நிறைய பேர் பார்க்கணும். பார்த்து உங்க சமையலையும் பார்த்து நிறைய பேர் செய்யணும். அதெல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றியே சொல்லக்கூடாது. நன்றியே வேண்டாம். நன்றி சொன்ன வெளியே போயிடுறாங்க. சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பாங்க. இந்த சந்தோஷம் தான் நம்மளுக்கு நினைக்கும் இல்லைங்களா? என்னங்க உறவுங்கிறது அப்புறம் இதுதான். கேட்டோம்னா நம்ம கேட்டா உடனே வந்து ராணி என்னையோட வயசுல கண்டிப்பா சின்னவங்களா தான் இருப்பாங்க. அதனால வந்து மறுபே சொல்ல மாட்டாங்க. எனக்கு லட்டு போடணும் வாங்க அப்படின்னா உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலும் ஓ வாங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே முகம் கோணாம எல்லாரையும் வந்து வரவேற்கிறதுல இவங்க கிரேட்னு தான் சொல்லணுங்க. இன்னைக்கு இவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்த இந்த பட்டி பொங்கல் மாட்டு பொங்கல் வீடியோ அவங்க வீட்லயும் எல்லாரும் ரொம்ப நல்ல உபசரிப்பு. எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ரிலேஷன் அப்படிங்கறது எனக்கே தெரிய வந்துச்சுங்க. ஜெயா வீட்டுல பார்த்தா முடிஞ்சா இன்னைக்கு சாயங்காலம் சீக்கிரம் வந்தா ஜெயா வீட்டுக்குமே போயிட்டு வரலான்னு தான் நினைச்சிருக்கேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால அங்கேயே முடிச்சாச்சு. இந்த பட்டி பொங்கல் வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க. இந்த மாதிரி தான் வந்து எல்லாத்தையும் நிறைவாக முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புனோங்க. வெளியில் ராணி அவங்க வீட்டு அண்ணா உட்காந்துருந்தாங்க. ஏமா அவர் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவரால் இருட்டில் கொஞ்சம் கார் ஓட்டுறது கஷ்டங்க, அதனால் நாங்கள் வந்து கால் டாக்ஸியில் வந்துட்டோம் அப்படின்னு பேசிட்டு இன்னொரு நாள் கண்டிப்பாக வாமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த காம்பவுண்டுக்கிட்ட இருந்த அந்த மஞ்சள் பூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதை கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். இப்போ டாக்ஸியும் வந்துருச்சுங்க. இப்போ நாங்கள் ராணிக்கிட்ட சொல்லிவிட்டு விடைபெற்றுட்டு கிளம்புனோம். ராணி வாசல் வரைக்கும் வந்து எங்களை அன்போடு வழி அனுப்புனாங்க. இந்த மாட்டு பொங்கலுக்கு எங்களை கூட்டிகிட்டு போன ராணிக்கும் சரி, கமலாக்காவுக்கு, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். மறுபடியும் சந்திப்போம். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.